எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆனிவர்சரி பற்றி தான். இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஆனிவர்சரி பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஆனிவர்சரி முடிஞ்சு 1 வீக் ஆகுது. ஆனிவர்சரி வந்து May 7th நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணோம் எங்கள் ஆனிவர்சரி டேன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் May 6th வரைக்குமே எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். May 6th ஈவினிங் தான் வேலை முடித்து வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ட் எங்களுக்கு வந்து எங்களோட ஆனிவர்சரி அன்றைக்கி வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அந்த மாதிரி ஆசைலாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஒரு டே ஃபுல்லாக எங்கேயாவது வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் நினச்சிருந்தோம். அண்ட் அவருக்கு ஏதாவது ஆசை வீட்டில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு இருந்திருந்தால் பண்ணட்டுமேனு சொல்லி நான் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் May 6th நைட் 11:45 வரைக்கும் அவருக்கு தெரியாது நான் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் அந்த டைமில் எனக்கு அவரோட ஹெல்ப் தேவைப்பட்டனால நான் 11:45 டைமில் அவர்கிட்ட சொன்னேன், நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஸோ உங்களோட ஹெல்ப்பும் எனக்கு தேவைப்படும்னு சொல்லி தான் நான் வந்து ஹாப்பி ஆனிவர்சரி இந்த டேக் எல்லாமே அங்கேருந்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு பல்பு வாங்கியிருந்தேன் அண்ட் கேக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அண்ட் அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. அது வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் 11:45 அவரோட ஹெல்ப் தேடிட்டு நான் வந்து செட்டப்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். கேக் ஜஸ்ட்டு பீஸ் கேக் தான் வாங்கியிருந்தேன். 2 பீஸ் ப்ரௌனி கேக் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து சாக்லேட் ப்ரௌனி, இன்னொன்று வந்து வால்நட் ப்ரௌனி. அண்ட் அதை கொஞ்சம் ரிச் ஆகிறதுக்காக ஃபெராரோ ரோஷர் சாக்லேட்ஸ் வாங்கி அந்த கேக்குக்கு சரௌண்டு வச்சுருந்தேன். அண்ட் அது மேலே வந்து நாங்கள் ஒரு கேண்டில் வச்சு ப்ளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானில் கேண்டில்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அண்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு 12 கிட்ட நெருங்க போகும்போது தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப ஹரிபரியாக பண்ணியிருந்தேன். 11:45 தானே ஸ்டார்ட் பண்ணோம் அதனால். ஸோ இதான் வந்து என்னோடய ஃபைனல் செட்டப். அந்த ஹார்ட் பில்லோ வந்து நாங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கியிருந்தது. அண்ட் இது வந்து நாங்கள் கேக் நாங்களே யாருக்குமே சொல்லாமல் நைட்டு 12 o'clock கரெக்டாக நாங்கள் வந்து கேக்கு கேண்டில் ப்ளோ பண்ணி நாங்கள் 2 பேரும் கேக்கை கட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நாங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். 12 o'clock கேக் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓரங்கட்டி 2 பேரும் விஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டோம். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அவருக்காக நான் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த சர்ப்ரைஸ் பார்த்தோன்னே அவரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ என்னோடய கஷ்டப்பாடுக்காக நாங்கள் ஒரு ஃபோட்டோ அங்கே எடுத்துக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு நான் செகண்டாக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன், ஒரு ஃபோட்டோ ஷூட். ஆனால் போகிற வழியில் ரோட்டில் வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். அண்ட் நாங்கள் வந்து ரொம்ப வெயிலில் நின்று வந்ததுனால ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அதனால் ஒரு பார்க் கிட்டே போயிட்டு ஒரு மோர் சோடா குடிச்சிருந்தோம். அண்ட் அப்படியே நாங்களோட ஃபோட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபோட்டோ ஷூட்டோட ஃபோட்டோஸ் வந்து வீடியோக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நாங்கள் வந்து லன்ச் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். லன்ச் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஆலுவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு வந்து KSRTC வழியாக போகிறோம். எர்ணாகுளம் போகிற பஸ்ஸில் ஏறி தான் ஆலுவாவில் இறங்கணும். ஆலுவாவில் இறங்கிட்டு தான் நம்ம வந்து அல்சாஜ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு போகிறோம். அது வந்து ரொம்ப ஃபேமஸான கடை, செலிப்ரிட்டிஸ் எல்லாம் போகிற கடை. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி நோட் பண்ணி வச்சு ஆனிவர்சரிக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நோட் பண்ண கடை. அண்ட் அல்வாவில் பஸ் இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் வந்து அல்சாஜுக்கு போயிருந்தோம். அல்வாலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. 3 கிலோமீட்டர்ஸ் மாதிரி எங்களுக்கு தெரியல. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் என்னால் ஏமாற்றினாங்களா என்னன்னு தெரியல. இதுதான் வந்து அல்சாஜ்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் தான். ஏன்னா அதை சுற்றி ஃபுல்லாக தண்ணி, ஒரு சைடு வந்து ரோடு, ஒரு சைடு தண்ணி, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம சைட் சீன் மாதிரி உட்காந்து பார்த்து சாப்பிட்லாம். போட்டிங் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு போட்டு தான் பார்த்தேன். போட்டிங் இருக்கா அப்படின்னு தெரில. அண்ட் நாங்கள் வந்து எப்போவுமே வெளில போனால் சிக்கன் சாப்பிட்றோங்கிறதுக்காக இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சீ ஃபுட் பிளாட்டர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மினி சீ ஃபுட் பிளாட்டர் அண்டு சட்டிச்சோறு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அது வந்து சிக்கன் சட்டிச்சோறு. சிக்கன் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி. ஸோ சீ ஃபுட் பிளாட்டர் அண்டு சிக்கன் சட்டிச்சோறு வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஏரியாவை சும்மா ஜஸ்ட் நடந்து பார்த்துட்ருந்தோம். அப்படின்னு தான் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கடை அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு. ஸோ ரொம்ப நிறைய சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. டைனிங் மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. வெயில்னால கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி பரவாயில்ல. அண்ட் திரும்பி வரும்போது ட்ரெயின் தான் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து அங்கே சுற்றி பார்க்குறதுக்கும் எதுவும் இல்லை, டைமும் கம்மியாக இருக்குது. ஏன்னா ட்ராவலிங் டைமு 2 hours அப் அண்ட் டவுன் இருக்கும். அதனால் திரும்பி வரும்போது ட்ரெயின் பிடிச்சிக்கிட்டோம். அண்ட் வர வழியில் வெயில்னால ரொம்ப தண்ணி தாகம். அதனால் வந்து மில்மா ஷோரூமில் ஏறி ஆளுக்கு 2 சோடா குடிச்சிக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு படத்துக்கு தான் போனோம், ராமதாஸ் தியேட்டரில். ஃபஹத் ஃபாசிலோட ஆவேசம் அப்படிங்கிற சினிமா பார்க்கறதுக்காக தான் வந்தோம். அண்ட் அதுலேயுமே வந்து எங்களுக்கு ஒரு 2.5 hours கிட்ட போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு மெயினாக ஒரு சர்ப்ரைஸ் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு கேண்டில் லைட் டின்னர் திருச்சூர் ஏஸ் ஃபோர்ட்டில் வந்து கார்னிஷ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து கேண்டில் லைட் டின்னர் அவருக்காக புக் பண்ணியிருந்தேன். இதை வந்து அவங்களுக்கு ப்ரேயராக ஆர்டர் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்து அவருக்கு
அவங்களுக்கு ப்ரியராக கால் பண்ணி புக் பண்ணிக்கிட்டேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து 1000 ருபீஸ். ஸோ நான் வந்து மூவி முடிச்சுட்டு அப்படி இங்கே வரலாம் அப்படிங்கிற பிளானில் வச்சுருந்தேன். மூவி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. என்னோடய கேல்குலேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் இட்ஸ் ஓகே. நாங்கள் 2 பேரும் மேலே ஏறுறதுக்குள்ளேயே அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கேக் மட்டும்தான் டெக்கோர் பண்ணாமல் இருந்துச்சு. நாங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அது எங்களோட தப்பு. நாங்கள் சொன்ன டைமை விட கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். அண்ட் அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க. கேக்கெல்லாம் ரொம்ப ஹாட்டாகவே சர்வ் பண்ணியிருந்தாங்க. அங்கேயுமே வந்து ப்ரௌனி கேக் தான் இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போகும்போது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அவர் வந்து நமக்காக தான் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதான்ப்பா உனக்கு சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனேன். அண்ட் எங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம ஏதாவது அங்கே சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 2 சாக்லேட் மில்க் ஷேக்கும் ஒரு சிக்கன் சாசேஜ் பீஸாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து இட்டாலியன் கியூசைன் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஃபுட்டு பேர் கூட தெரியல. படித்து பார்த்துக்கப்புறம் சரி படிக்க ஈஸியாக இருக்கே, டேஸ்ட்டும் நமக்கு தெரிஞ்ச டேஸ்ட்டுன்னு சொல்லி தான் பீஸா வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்ததை அட்டாச் பண்ணியிருக்கோம். அண்ட் அவ்வளோதான். நாங்கள் ரொம்ப ஜாலியாக எங்களோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் த நெக்ஸ்ட் டைம். டாடா பாய்.